அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தமிழக வடமண்டல மாநாடு கோயம்புத்தூரில் பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இந்திய முதன்மை பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி முகமது இனாம் கோரி சாஹிப் அவர்கள் காதியானிலிருந்து விமானம் மூலம் கோயம்புத்தூர் வந்தடைந்தார்கள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். गुलाम अहमद की खिलाफत अहमदिया, इस्लाम अहमदिया, इंसानियत, नारे तकबीर, शोहदाए अहमदिया, शोहदाए लाहौर, शोहदाए इंडोनेशिया, नारे तकबीर, नारे अस्सलाम वालेकुम। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला वअंतुम मुस्लिमून। वाअतसिमू बिहब्लिल्लाहि जमीअन वला तफर्रकू واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء है शुक्र रब्बे अज़्ज़ व जल कारी जज़ बयान। है शुक्र रब्बे अज़्ज़ व जल कारी जज़ बयान। जिसके कलाम से हमें उसका मिला निशान। जिसके कलाम से हमें उसका मिला निशान। जो कुछ मेरी मुराद थी सब कुछ दिखा दिया। मैं एक गरीब था
था मुझे बेइंतहा दिया. மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழி எடுக்கின்ற காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மத்தியில் மண்டல தர்பியத் மாநாடு நடைபெறுவதை அறிந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அல்லாஹ் இதனை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு மாநாட்டின் அருள்களிலிருந்து முழுமையான முறையில் பயன்பெறும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்து தலைமையுரை தமிழக வடமண்டல அமீர் ஜனாப் பஷாரத் அஹமது சாஹிப் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஆதரவளிப்பவனாகி விடுகின்றான். அவர்களை அழித்துவிட வேண்டும் என எதிரிகள் விரும்புகின்றனர். ஆனால் நபிமார்களாகி அவர்கள் நாள்தோறும் முன்னேற்றம் அடைகின்றார்கள். மேலும் தமது எதிரிகளை வெற்றி கொள்கின்றார்கள். நானும் எனது தூதர்களும் வெற்றி பெற்றே தீருவோம் என அல்லாஹ் விதித்துள்ளான் என்று திருக்குர்ஆனில் வருகிறது. நாம் பார்த்தது போல் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் கொடுமை என்னும் உரலில் அரைக்கப்பட்டார்கள். மேலும் இன்னொரு காலம் வந்தது, அதில் எம்பெருமானார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சைகையினால் அரபு நாடு முழுவதும் தமது தலையை வெட்டிக் கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது. இதுதான் அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசையின் காட்சிகள். இதுதான் அல்லாஹ் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் காட்சிகள். நாமும் அதே நபி கரீம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாவோம். நாமும் அதே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தின் இமாமாகவும் காலத்தின் மசீஹாவும் அவர்கள் முன்னறிவித்தவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களிடம் பையத் செய்திருக்கின்றோம். அது பற்றிய முன்னறிவிப்பை ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள். மேலும் அவர் தோன்றினால் அவரிடம் சென்று எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்று கூறியிருந்தார்கள். எனவே அது மட்டுமல்ல, பனி மலைகளின் மீது நீங்கள் தவறு செல்ல நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள், என்னுடைய சலாத்தை
சொல்லுங்கள், பையத் செய்யுங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருந்தார்கள். எனவே அந்த வாக்களிக்கப்பட்ட மசீகை மறுப்பதற்கு சாக்கு போக்குகளை இன்றைய உலமாக்கள், முல்லாக்கள், மௌலைமார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான ஏந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை ஒப்புக்கொண்ட நாம் மிகவும் நட்பேறு பெற்றவர்களாகவும், மேலும் அன்னாரின் அன்பிற்குரிய மஹ்தியின் ஜமாத்தில் நாம் இணைந்து விட்டோம். நாம் உள்ளபடியே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை செவிமடுத்தோம், ஏற்றுக்கொண்டோம். அதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் வெற்றிக்கான நற்செய்தியை அல்லாஹ் வழங்கி இருப்பது போல், எல்லா நபியையும் விட அதிகமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றிகளுக்கான நற்செய்தியை வழங்கி இருந்தது போல், இருண்ட காலத்திற்கு பிறகு வெற்றி என்னும் ஒளிமிக்க இந்த காலத்தை பற்றியும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தியினை வழங்கியுள்ளார். அவ்வாறே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கவலைப்படாதீர்கள், இக்காலத்தில் உள்ள எதிரிகளின் கொடுமையான செயல்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, நானும் எனது தூதர்களும் வெற்றி பெற்றே தீர்வோம் என அல்லாஹ் உமக்கும் வாக்குறுதி அளித்துள்ளான் என்று கூறினான். ஜமாத்திற்கு பல காலகட்டங்களில் பல சோதனைகள் வந்திருக்கின்றன. அகமதிகள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த அகமதி முஸ்லிம்களின் கால்கள் தடுமாறவில்லை. ஜமாத்தின் முன்னேற்றத்தை யாராலும் நிறுத்திவிடவும் முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அன்று அந்த முன்னவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள். தங்களுடைய உயிரை அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் வழங்கினார்கள். இன்றும் அந்த ஆகரீன்களில், அந்த அவ்வலீன்கள் செய்த அந்த தியாகத்தை போன்று இன்று இந்த பின்னவர்களும் இந்த ஆகரீன்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமான முறையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஆப்கானிஸ்தான் மன்னர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே சாஹிப்ஸாதா அப்துல் லத்தீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்லெறிந்து கொன்றான். கல்லெறிவதற்கு முன், நீர் மிர்சா குலாம் காதியானி மசீஹாவார் என்பதை மறுக்கின்றீரா என்று ஆப்கானிஸ்தான் மன்னர் கேட்டார். ஆனால் உறுதியையே வடிவமாக கொண்ட அந்த மனிதர், நான் உமது உலக அச்சத்திற்காக பயந்து அல்லாஹ்வின் விஷயங்களை மறுக்க முடியாது என்று கூறிவிட்டார். தாம் குழியில் நிறுத்தப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்படுவதையே ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அந்த எதிரிகளுடன் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? அவர்களின் ஆட்சி அவர்களின் கையிலிருந்து நழுவிவிட்டது. இன்று வரை அந்த பூமி, அந்த ஆப்கானிஸ்தான் பூமி மிகவும் நிம்மதி இழந்த நாடாக காட்சியளிக்கிறது. அந்த நாட்டில் இன்னும் பல சகாதத்துகள் நடந்தன, மற்ற நாடுகளிலும் நடக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மே 28ஆம் தேதி லாகூரில் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 84 அகமதிகள் தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து அங்கே ஷஹீதானார்கள். அவர்கள் உறுதிமிக்கவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக நின்றதை நாம் பார்த்தோம். உயிருக்கு அஞ்சி அந்த ஷஹாதத் பதவியை விட்டுவிட்டு அவர்கள் ஓடியதை நாம் பார்க்கவில்லை. மஹ்தி மஸீஹை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக எந்த இன்னல்கள் வந்தாலும், எந்த இடுக்கண்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று அந்த ஷஹீதுகள் பாடம் புகட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். जिंदाबाद, 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 अल्लाह ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அல் காமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸுல் அஸீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் ஆதரவும் உதவியும் இருக்கும் போது எதிரிகள் ஒன்றும் செய்துவிட முடியாது. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். எனவே நீங்கள் முழு உறுதியுடன் இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் தனது வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக செயல்பட மாட்டான். இந்த சில கஷ்டங்களும் சில நஷ்டங்களும் கண்டிப்பாக பயனை தரும். ஷஹீதானவர்களின் ரத்தம் வீணாகாது. ஒவ்வொரு ஷஹாதத்தும் எப்பொழுதும் பயனை தந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஹ்மதியா ஜமாத்தின் 100 ஆண்டு கால வரலாறு இதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றால், ஷஹீதுகளின் ரத்தம் மட்டும் பயனை கொண்டு வருவதில்லை, மாறாக
ஒவ்வொரு அகமதிக்கு கிடைக்கும் சாதாரண துன்பத்திற்கு கூட அது சில நேரத்தில் உணரப்படுவதில்லை. அத்தகைய சாதாரண துன்பத்திற்கும் அல்லாஹ் நட்குழி வழங்காமல்